சந்தேகம் சொன்னீங்க, சந்தேகம்னு சொல்லி கேளுங்க. குயிக்கா கேளுங்க பிள்ளை. அடுத்த விஷயம் நாங்கள் படிப்போம். பாடம் புது பாடம் ஆரம்பிக்க போறோம். எந்த டவுட்ஸும் இல்ல சார். முதல்ல யார சந்தேகம்னு சொன்னீங்க? கடைசியா சிக்கிரிய ஓவியம் படிச்சோம். புள்ளிகொடை, அப்படியே கல்விகாரை, கண்டிராஜ்யம் படிக்கணும். கண்டிராஜ்யம் படிக்கணும். இப்போ டவுட் சொன்னும் இல்ல, எல்லாம் எக்ஸாம் பேப்பர் கொடுத்தா செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க அப்படியா? எஸ் சார். ஓகே, குட். எல்லாரும் அப்படி இருந்தா சந்தோஷம் இல்லையா? நாங்க வெற்றி தானே. எல்லாரும் இப்படி இருந்தா எல்லாராலையும் எந்த வினாக்கள் கொடுத்தாலும் செய்ய முடியும்னு சொன்னா பிரச்சனை இல்லை. சக்சஸ் ஆன்லைன் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது. ரைட், ஓகே. இன்றைக்கு நாங்க படிக்க போறது புதிய ஒரு பாடம், கண்டிராட்சியம். கண்டியில கொஞ்சம் எழுத வேண்டி இருக்கு சார். விளங்கலாமா? நான் கொஞ்சம் எழுத வேண்டி இருக்கு சார் மொலாயினிட்ல. நான் அதை போடுறேன், தரேன். சரி, நான் தரேன் உங்களுக்கு. ஓகே, கொஞ்சம் பேர், நிறைய பேர் எழுத இருக்கும் மேல, ஆரம்பத்தில் இடையில இல்லாதவங்க எழுத இருக்குது. அதை நான் அனுப்பி விடுறேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுறேன். ரைட், இன்றைக்கு கண்டி ராஜ்யம், கண்டியில இருக்கிறவங்க இருப்பீங்க தானே? கண்டியில இருக்கிற ஆக்கள் தெரியும். கண்டி ராசதானி, கண்டியை பத்தி நாங்க படிக்க போறோம். எங்கட ஊர், இருந்து நாங்க வாழ்ந்த ராசதானியை பற்றி படிக்க போறோம். அதுக்கு இருந்த முக்கியத்துவம், யார் முதல் மன்னன், கண்டிக்கு இருக்கிற பெருமை என்ன, எப்படி கண்டி ராசதானி கைப்பற்றப்பட்டது, இப்படி நிறைய விஷயங்கள் கண்டி ராசதானி சம்பந்தமா படிக்க போறோம். இங்க படிக்கிற இந்த கண்டி ராசதானி இன்னொரு தரம், ஆண்டு 10ல, தரம் 10ல படிக்கணும். சரியா? தரம் 10ல மீண்டும் இருக்குது, 8வது பாடமாக இருக்குது. O-level பேப்பர்ல 5வது வினாவாக வரக்கூடிய ஒரு வினா இந்த வருடம் வந்திருந்தது. ஒவ்வொரு வருடமும் ஒரு 18 புள்ளிகளை வழங்குகின்ற ஒரு வினாவாக இந்த பாடம் வரும். முக்கியமான ஒரு பாடம். இப்போ கண்டி ராசதானி நாங்க படிக்க வேண்டிய பகுதி, முக்கியமான பகுதி. முதலாவது பாடம் கூட நாங்க இணைய பாடங்களோட தொடர்புபடுத்தி படிச்சிருப்போம். ஆனா இந்த பாடம் கட்டாயமாக படிச்சே தீரணும். அப்பதான் எங்களுக்கு எக்ஸாம், O-level எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கான புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கும். ஆமினா, இந்த ஸ்கிரீன்ல கோடு போடுறதா இருந்தா ஓடிடணும். எனக்குதா? நான் சொல்ற விஷயத்த மட்டும்தான் கேட்கணும், சந்தேகம் கேட்கணும். ஸ்கிரீனுக்குள்ள டொட் வச்சுட்டு கோடு போட்டுட்டு இருப்பீங்களா இருந்தா அதுக்கு பிறகு நான் உங்களை ரிமூவ் பண்ணி விடுவேன். இல்லைங்கதா? இந்த கோடு போடுறது அழிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. அது ஏற்கனவே தெரியும் எல்லாருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த பாடத்தை விஷயத்த மட்டும் கவனிக்கணும். ரைட், வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க அவங்கள. இப்ப இந்த கண்டி ராசதானி சம்பந்தமாக, கண்டி ராசதானியினுடைய முக்கியத்துவம், கண்டி ராசதானி எத்தனையாம் ஆண்டிலிருந்து எத்தனையாம் ஆண்டு வரை ஒரு ஆட்சி மையமாக ஆளப்பட்டது, பிறகு எந்த காலத்துல கண்டி ராசதானி ஆங்கிலேயர் வசமானது, இப்படி சில விஷயங்கள் நாங்க படிப்போம். ரைட், இதுல முதலாவது அறிமுகத்தை பார்க்கறதுக்கு அறிமுகத்தை பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன். அதுகளை புத்தகத்திலையும் கோப்பிலையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். சொல்லும் போது இதுல இருக்க விடயங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளை. தேவையான விடயங்கள் இதுல இருக்கும். அறிமுகம்னு பாத்தீங்கன்னு சொன்னா 15ஆம் நூற்றாண்டின் பிற்கால பகுதியில இலங்கையின் மத்திய மலைநாட்டில் செங்கடகல நகரை மையமாக கொண்டு கண்டி ராஜ்யம் உருவானது. மத்திய மலைநாட்டில செங்கடகல 15ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றது 1400ஆம் ஆண்டுகள்ல. ரைட், 15ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னா ஒன்று குறைத்து 1400ன்னு பாத்தீங்கன்னா அதுதான் அந்த ஆண்டு. நூற்றாண்டுங்கிறது 100 வருடத்தை ஒரு முறை நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. நூற்றாண்டிலிருந்து ஒன்றை குறைத்து ஒரு 2 பூஜ்ஜியத்தை கூட்டினால் அதுதான் ஆண்டாக இருக்கும். 16ஆம் நூற்றாண்டுன்னா 15ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னா 1400ஆம் ஆண்டுகள்ல இருந்து வரும். சரி, செங்கடகல நகரை மையமாக கொண்டு கண்டி ராஜ்யம் உருவாயிருக்கு. இப்பயும் செங்கடகல என்ற ஒரு தேர்தல் தொகுதி காணப்படுகிறது.
செங்கடகல அப்படிங்கிற பெயர் இருக்குது. குறிக்கிற நேரம் செங்கடகல, கண்டிக்கு பதிலாக செங்கடகல அப்படிங்கிற இடம் குறிக்க வருகிறது. சரி, 16ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்நாட்டின் கரையோரத்தில் தமது ஆட்சியை நிலைநிறுத்திக் கொண்டிருந்த போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆகிய ஐரோப்பிய இனத்தவர்களின் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்த வண்ணம் போர்த்துகேயர், ஒல்லாந்தர் 1505 இலங்கையின் கரையோர பிரதேசத்துக்கு வந்த போர்த்துகேயர் பல முறை கண்டி ராஜதானி மீது படையெடுப்பை மேற்கொண்டார்கள், கைப்பற்றிக் கொள்ள முடியல. 1658 கரையோரத்துக்கு வந்த ஒல்லாந்தர் பல முறை கண்டி மீது படையெடுத்திருக்கிறாங்க, ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க, கண்டியை கைப்பற்றியும் இருக்கிறாங்க. ஆனா தக்க வைத்துக் கொள்ள முடியல. ஆனா 1815 பிரித்தானியர் கண்டி ராஜதானியை கைப்பற்றி கொண்டாங்க. அதுவரை சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு இருந்த இராச்சியத்தால் இயலுமானதாக இருந்தது. 815 வரை தான் சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பிறகு தான் ஆங்கிலேயர் வசமானது. இறுதியாக இருந்த இலங்கையில் இருந்த ராஜ்யம் கண்டி ராஜ்யம், இறுதியாக ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்ட ராஜ்யம் கண்டி ராஜ்யம். சரி, அப்படி பல பெருமைகள் கண்டி ராஜ்யத்துக்கு இருக்குது. இந்த பாடத்தின் மூலம் நாங்கள் படிக்க போற விஷயம் இலங்கையின் இறுதி ராஜ்யமான கண்டியின் ஆரம்ப வரலாறு, குறிப்பிடத்தக்க அரசர்கள், பொருளியல் பாங்கு, சமய சமூக நிலைமைகள், கட்டடக்கலை, ஏனைய கலைகள் என்பன பற்றி இந்த கவனத்துல நாங்க உங்க கவனத்துக்கு கொட்டுற போறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நாங்க நிறைய விஷயங்களை கண்டி ராஜதானியில படிக்க போறோம். நிறைய தகவல்கள் படிக்க போறோம். அந்த நிறைய தகவல்களையும் நீங்க என்ன செய்ய போறீங்க, ஞாபகம் வைத்துக்கொள்ள போறீங்க. ரைட், இப்ப கண்டி ராஜதானி சம்பந்தமா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பென்சிலும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. புத்தகமும் பென்சிலும் கையில வச்சுக்கொள்ளுங்க. இந்த கண்டி ராஜதானி சம்பந்தமா நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு நோட்ஸை பார்ப்போம். இந்த கண்டி நீங்க நோட் பண்ணிக்கொள்ள வேண்டிய புத்தகத்துல எங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் தான், நடுக்கோப்பியில நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கண்டி ராஜதானி 1469 கிறிஸ்துவுக்கு பின் 1469 சேனா சம்பத விக்ரமபாகு என்ற இளவரசனால் தோற்றுவிக்கப்பட்டது. சரி, சேனா சம்பத விக்ரமபாகு தான் கண்டி ராஜ்யத்தின் முதல் மன்னன். 1469 அதற்கு முதல் இந்த கண்டி ராஜ்யம் 6ஆம் பராக்கிரமபாகு மன்னனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. 6ஆம் பராக்கிரமபாகு மன்னனுடைய கட்டுப்பாடு. எத்தனாம் ஆண்டு சார் கண்டி ராஜ்யமானது? 1469. 1469. சரி, சரிதானே? யாரால சார் ஆட்சி செய்யப்பட்டது? சேனா சம்பத விக்ரமபாகு. சரி, சேனா சம்பத விக்ரமபாகு. ரைட். இந்த சேனா சம்பத விக்ரமபாகு கண்டி ராஜ்யத்தை தோற்றுவிக்கிறதுக்கு முதல்ல கோட்டை மன்னனாக இருந்த 6ஆம் பராக்கிரமபாகுவின் கட்டுப்பாட்டுக்குள் மலையக பிரதேசம் இருந்தது. இந்த 6ஆம் பராக்கிரமபாகு மன்னன் ஜோதிய என்ற இளவரசனூடாக மலையக பிரதேசத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தான். அந்த ஜோதிய சிறிது காலத்துக்கு பிறகு 6ஆம் பராக்கிரமபாகுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தனி ராஜ்யத்தை உருவாக்க முயற்சி செய்தான். அந்த நேரம்தான் 6ஆம் பராக்கிரமபாகு அம்புலிகல குமாரன் மூலம் மீண்டும் மலையக பிரதேசத்தை ஜோதிட கிளர்ச்சி அடக்கி தன் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் 1469 சேனா சம்பத விக்ரமபாகு 6ஆம் பராக்கிரமபாகு இறந்ததுக்கு பிறகு மலையக பிரதேசத்தை தனி ராஜ்யமாக உருவாக்கி தான் அதன் மன்னனாக முதலாவது மன்னனாக காணப்படுகின்றார்.
இந்த விஷயங்கள் தான் இந்த கண்டி ராஜதானியுடைய ஆரம்ப வரலாறு. அதுக்கு பிறகு கண்டி ராஜதானிக்கு முக்கியமான சில விஷயங்கள் இருந்தது. கண்டி ராஜதானி ஒரு இயற்கை பாதுகாப்புல அமைந்த ஒரு இடம். மிகுந்த பாதுகாப்போடு இருந்த இடம். மற்ற இராச்சியங்களுக்கு இல்லாத பாதுகாப்பு கண்டி ராஜ்யத்துக்கு இருந்தது. அது இயற்கையான பாதுகாப்பு. என்ன அப்படி இயற்கையான பாதுகாப்புன்னு சொன்னா, மலைகள், சரி, மலைகள் இருந்தது, காடுகள் இருந்தது, நதி இருந்தது, கணவாய்கள் இருந்தது, சரி, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த கண்டி குளங்கள். குளம் இல்ல, குளம் வராது. கண்டி ராஜ்யத்துக்கு பாதுகாப்பு குளம் அல்ல, குளம் பிறகு அமைக்கப்பட்டது. சரி, இந்த கண்டில இருக்கிற போகம்பரவாய் தானே, அது பிறகு அமைக்கப்பட்டது. ஓகே, சாத்விகாட பர்த்டேன்னு இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே சாத்விகா. சரி, மெசேஜ் ரைட். ஓகே, இன்னைக்கு என்ன தேதி? 11 10 11 இல்லையா? 10 10 தேதி. ஓகே ஓகே, மார்ச் 10. ரைட். ஓகே, சரி, இப்போ நோட்ஸை பாருங்க பிள்ளைகள். நோட்ஸை பார்த்துட்டு போறதோட மற்ற விஷயங்கள் நான் இடையில சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கண்டி ராஜ்யமானது இயற்கை பாதுகாப்புடைய பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு ஆட்சி மையமாகும். மத்திய மலைநாட்டில் அமைந்துள்ள கண்டி அல்லது செங்கடகலை எனும் நகரை அடிப்படையாக கொண்டு இவ்விராச்சியம் தோற்றம் பெற்றது. மலைநாடு, மலையக அரசு, மலையக தலைநகர் போன்ற பெயர்களும் இவ்விராச்சியத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன. சரியா? மத்திய மலைநாட்டில் அமைந்துள்ள கண்டி அல்லது செங்கடகலை எனும் நகரை அடிப்படையாக கொண்டு இவ்விராச்சியம் தோற்றம் பெற்றது. மலைநாடு, மலையக அரசு, மலையக தலைநகர் போன்ற பெயர்களும் இவ்விராச்சியத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன. கண்டி இராச்சியத்திற்கு மகாவலி கங்கையின் பாதுகாப்பு கிடைத்ததோடு உடவத்த, அந்தான மலைகளும் அதற்கு பாதுகாப்பாக விளங்கின. இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மகாவலி கங்கை பாதுகாப்பாக இருந்தது. இந்த கண்டி ராஜ்யத்துக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் மலைநாடு, மலையக அரசு, மலையக தலைநகர். மேலதிக பெயர் நான் சொல்றது எழுதி கொள்ளுங்க. செங்கடகல, மகானுவர. வேகம் எழுதுவீங்க தானே? மகானுவர பக்கத்தில் எழுதி கொள்ளுங்க. இங்கிட்டு சைட்ல இருக்குன்னு எழுதி கொள்ளுங்க. இதுல சொல்லப்பட்ட பெயர்களுக்கு மேலதிகமாக உள்ள பெயர்கள் மகானுவர, செங்கடகல, பஞ்சமலைநாடு, மலையகம் வருமா சார்? மலையக தலைநகர். மலையகம் அப்படின்னு வராது, மலையக தலைநகர். செங்கடகல, பஞ்சமலைநாடு, மகானுவர, ஸ்ரீவர்தனபுர. சரி, ஸ்ரீவர்தனபுர. ஓகே, கரெக்ட். இது கண்டி ராஜதானிக்கு மேலதிகமாக நான் சொன்ன மலையக தலைநகர் இருக்குதானே, அது புத்தகத்தில் உள்ளது. அது இல்லாம செங்கடகல, மகானுவர, குயிக்கா இருக்கணும். சரி, செங்கடகல, மகானுவர, ஸ்ரீவர்தனபுர, பஞ்சமலைநாடு. சரி, இதெல்லாம் வழங்கப்படுகின்ற வேறு பெயர்கள். ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர் படிப்பிக்கிற நேரம், இந்த பெயர்கள் சொல்ற நேரம், நீங்க மேலதிகமான இந்த பெயரும் இருக்குன்னு சொல்லி டீச்சர் கேட்டா சொல்லுங்க. கேட்காட்டியும் சொல்லுங்க, இப்படி பெயர்களும் மலையகத்துக்கு, இந்த கண்டி ராஜ்யத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். சரியா? நிறைய பெயர்கள் தெரிஞ்சு வச்சிருக்குது. நல்லா ரைட். நதி ஒன்று தான், மகாவலி கங்கை மட்டும்தான் கண்டிக்கு பாதுகாப்பாக இருக்கிற நதி. மலைகள் இருக்குது. உடவத்த, அந்தான அப்படிங்கிற 2 மலைகள் இருக்குது. நீங்க இப்ப உள்ள கண்டி ராஜதானியை பாக்குறது இல்ல, கண்டி நகரை பாக்குறது இல்ல. இது 2026. இது நாங்க பாக்குறோம் 1469 இல்லையா? கிட்டத்தட்ட 600-700 வருடங்களுக்கு முதல்.
அப்ப முதல் இருக்கிற நேரம் எப்படி இருந்திருக்கும்? பாதைகள், பெரிய பாதைகள் இல்ல, ஒற்றையடி பாதைகளும் வண்டி பாதைகளும் தான் இருக்கும், குதிரை வண்டி பாதைகளும் தான் இருக்கும். சுற்றி காடுகள், சனத்தொகை மிக குறைவு. அப்ப இந்த மலைகள் எல்லாம் என்ன செய்யுது? வேறு யாரும் உள்ளே நுழைய விடாமல் பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த உடவத்த மலைகளை தாண்டி வர முடியாது. இப்ப கண்டியிலிருந்து போறதுக்கு பல பாதைகள் இருக்குது, எல்லா பக்கமும் பாதைகள் இருக்குது. அந்த நேரம் பாதைகள் இல்ல, காடுகள், மலைகள், இந்த நதி, இந்த கணவாய்கள், பள்ளத்தாக்குகள், மேடுகள், நிறைய விஷயத்துக்குள்ள சூழ்ந்து மத்தியில ஒரு கண்டிராசன் அழகாக இருந்தது. அதனால யாராலையும் இலகுவில வந்து என்ன செய்ய முடியாது? கண்டியை கைப்பற்ற முடியாது. அதனால தான் 1469 இருந்து 1815 இந்த 300 வருஷத்துக்கும் மேற்பட்ட காலம், 350 வருடத்துக்கு மேற்பட்ட காலம் கண்டி ராசதானி சுயாதீனமாக இருந்தது. எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் தன்னை பாதுகாத்து கொண்டது. நீங்க யோசிக்கலாம், எப்படி 1815 மட்டும் கண்டி இழந்தது, தன் பலத்தை இழந்தது அப்படின்னு சொன்னால், அந்த நேரம் ஆங்கிலேயர் செய்த சூழ்ச்சி, ஆங்கிலேயருக்கு சார்பாக இலங்கையில் இருந்த கண்டிராசன் அந்த பிரதானிகள் இருந்தாங்க, மக்களும் மாறினாங்க, பிக்குமாரும் மன்னனுக்கு எதிராக திரும்பினாங்க. பல காரணங்கள் இருக்குது, சூழ்ச்சி. அதனாலதான் கண்டி ராஜதானி இல்லாமல் போனது. இது நாங்க இதுல படிக்கிற மாட்டோம்னு நினைக்கிறேன், கிரேட் 9 போனீங்க படிக்கும் 2வது பாடத்துல. சரி, ரைட். அதே மாதிரி பாருங்க, உடவத்த அந்தான மலைகளும் அதற்கு பாதுகாப்பாக விளங்கின. உயர்ந்த நிலப்பிரதேசத்தில் அமைந்துள்ளமையால் தாழ்நாட்டு பிரதேசங்களில் இருந்து கண்டி ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது அக்காலத்தில் மிகவும் சிரமமாக இருந்தது. உயரமான பிரதேசத்தில் இருக்கிறனால தாழ்நில பிரதேசங்கள் வந்து கண்டிக்குள் என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. பலன உன்னஸ்கிரிய போன்ற பாதைகளின் வழியே இந்நகருக்குள் பிரவேசிக்க வேண்டி இருந்தமை அதன் பாதுகாப்பிற்கான இன்னொரு காரணியாக இருந்தது. இந்த பலன உன்னஸ்கிரியன்னு சொல்லப்படும் 2 இடங்களும் கணவாய்கள்னு சொல்லப்படுகிறது. சில நேரம் கண்டி ராசதானிக்கு பாதுகாப்பு வழங்கிய பாதைகள்னு கேட்டால் பலன உன்னஸ்கிரிய, பல்லக்கடுவ சொல்லலாம். சரி, பல்லக்கடுவையும் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்னு இருக்குது, கினிகத்தென், அதுவும் ஒரு வகை பாதை தான், அந்த காலத்துல இருந்த பாதைகள். அதே நேரம் கண்டி ராசதானிக்கு பாதுகாப்பு வழங்கிய கணவாய் அப்படின்னு கேட்டால் இதே தான், உன்னஸ்கிரிய, பலன, பலக்கடுவ, கினிகத்தென்ன. கணவாய் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அது என்ன கணவாய்? கணவாய்னு சொல்றது 2 மலைகளுக்கு இடையில் அமைந்த பள்ளத்தாக்கத்தான் கணவாய்னு சொல்றது. சரி, 2 கணவாய் இருக்கு. ஒன்று சாப்பிடுகின்ற கணவாயும் இருக்கு, தெல்லோ, அதுவும் கணவாயின்னு தான் சொல்லுவாங்க. இது நாங்க சாப்பிடுவதல்ல, எங்களுக்கு போற 2 மலைகளுக்கு இடையில் அமைந்த பள்ளத்தாக்கு பாதை. அது பள்ளத்தாக்கா இருக்கும், அதில் நீரும் ஓடும் சில நேரம், அல்லது பாதைகளாக இருக்கும். 2 மலைகளுக்கு இடையில ஒரு பாதை இருக்குது, அதுதான் கணவாய்ன்னு சொல்றது. அதுக்குதான் நான் 4 பாதைகள் சொன்னேன், பலன, உன்னஸ்கிரிய, பலக்கடுவ, கினிகத்தன்ன. உங்களோட புத்தகத்துல 2 தான் இருக்குது, அதையும் சேர்த்துக் கொள்ளலாம். அப்ப யாராவது கண்டிக்குள்ள நுழையணுமா இருந்தால் இந்த பாதைகள் வழியாக மட்டும்தான் வர முடியும். மற்ற பக்கம் எல்லாம் காடு, நதி எல்லாமே இருக்குது, வர முடியாது. காட்டுக்குள்ள வந்து எங்க வந்து சேர்றது, யாருக்கும் இடம் தெரியாது. அப்ப இந்த பாதைகள் 4லையும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கும். வெளியிலிருந்து யாரும் அத்துமீறி உள்ளுக்கு வந்தால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அல்லது தாக்கப்படுவார்கள். ஆக மிகவும் அற்புதமாக அமைந்த ஒரு நகராக இந்த கண்டி ராஜ்யம் காணப்பட்டது. சரி, விளங்குதா? ஓகே சார். இதுல உங்களுக்கு தேவை, கண்டி ராஜதானியை தோற்றுவித்த மன்னன் இன்னும் இதுல வரல. செங்கடகள பெயர் சொல்லப்பட்டிருக்குது, பாதை சொல்லப்பட்டிருக்குது, மலைகள் சொல்லப்பட்டிருக்குது, கணவாய்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்பதான் கண்டி ராஜ்யத்தின் தோற்றம் நான் சொன்னது வரப்போகிறது. இவன் 1ஆம் விமல தர்ம சூரிய மன்னனுடைய படம் இதுல கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கண்டி ராஜ்யம் தோற்றம் நம்ம சொன்ன விஷயம் இதுல தான் இருக்கும். சொன்னேன், 6ஆம் பராக்கிரம் பாகு ஜோதிய, அப்புறம் அம்புலுகல குமாரன், சேனா சம்பத்த விக்ரம பாகு, இப்படி சொன்ன விஷயம் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. நான் முதல்ல உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தினேன், அதே விஷயம் தான் இங்க இருக்குது. 6ஆம் பராக்கிரம பாகு மன்னன் கோட்டை ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த போது
கண்டி பிரதேசம் அதற்கு உட்பட்ட பகுதியாக இருந்து வந்தது. 6ஆம் பராக்கிரம பாகு மன்னன் கோட்டை ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த போது கண்டி பிரதேசம் அதற்கு உட்பட்ட பகுதியாக இருந்து வந்தது. அம்மன்னனின் கீழ் ஒரு காலத்தில் ஜோதிய இளவரசன் இவ்ராஜ்யத்தின் ஆட்சியாளர்களை மேற்கொண்டு வந்தான். சரி, ஒரு காலத்தில் ஜோதிய இளவரசன் இவ்ராஜ்யத்தின் ஆட்சியாளர்களை மேற்கொண்டு வந்தான். அப்போது இவன் மலை நாட்டை சுதந்திரமடைய செய்வதற்காக 6ஆம் பராக்கிரம பாகு மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். நம்ம சொன்ன விஷயம் ரைட். எனினும் அது தோல்வியுற்றது. கிளர்ச்சி செய்கிறான், நம்பிக்கைக்கு பாத்திரமாகும். நம்பிக்கைக்காகத்தான் கண்டிராட்சியம் இருக்கல. அந்த நேரம் மலையகத்துல மக்கள் இருந்தாங்க, அவர்கள் கோட்டை ராசதானின் கீழ் இருந்தாங்க. அவர்களை நிர்வாகம் செய்யறதுக்கு தான் 6ஆம் பராக்கிரம பாகு மன்னன் ஜோதிய இளவரசன் அனுப்பினார். போயிட்டு அந்த பிரதேசத்தை நிர்வாகம் செய்ய சொல்லி கோட்டை ராஜ்யத்தின் கீழ் அவர் சொல்றதை கேட்டு நிர்வாகம் செய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினார். ஆனா ஜோதிய இளவரசன் இங்க வந்து என்ன செய்தாருன்னு சொன்னா, மலையகத்தை தனி அரசாக உருவாக்குறதுக்கு தான் அரசனாகி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள அவ்வளத்தையும் கொண்டு வர்றதுக்காக முயற்சி மேற்கொண்டார். அந்த முயற்சியின் காரணமாகத்தான் இப்ப 6ஆம் பராக்கிரம பாகு சும்மா இருப்பானா? சிறந்த வீரன், முழு பிரதி நாட்டையுமே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவன். உடனே அம்புலுகல குமாரனை அனுப்பினான் கண்டிக்கு. படையோடு ஜோதிட கிளர்ச்சி அடக்கப்பட்டு மீண்டும் மலையக பிரதேசம் கோட்டை ராஜ்யத்தின் கீழ் வந்தது. சரி பாருங்க, அப்போது இவன் மலை நாட்டை சுதந்திரமடைய செய்வதற்காக 6ஆம் பராக்கிரம பாகுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். எனினும் அது தோல்வியுற்றது. 6ஆம் பராக்கிரம பாகு மன்னனின் மரணத்தின் பின்னர் கோட்டை ராஜ்யம் படிப்படியாக வீழ்ச்சியுற தொடங்கியது. 6ஆம் பராக்கிரம பாகு மன்னன் மரணத்தின் பிறகுதான் கோட்டை ராஜ்யம் படிப்படியாக வீழ்ச்சியுற தொடங்கியது. சரி, சொல்ற விஷயம் விளங்கு தானே பிள்ளைகள்? கேட்டுட்டு இருக்கிறீங்க தானே? சந்தேகம் இருந்தா உடனடியாக கேட்கணும். சரியா? வெறுமனே மைக் அங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அல்லது போன் கனெக்ட் ஆகிட்டு அங்க உங்களோட வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறது இல்ல. படிக்கிற விஷயம் முக்கியமான பாடம். நான் முதல்ல சொன்னேன், நாங்க வரலாறுல இந்த மன்னன் வந்து கொங்காகுல பண்டாவுடைய நேரத்திலையும் இவர் இருந்தானே சார்? கொங்காலைகொட பண்டா காலத்துல இவர் இல்ல. ஏன்னா கொங்காலைகொட பண்டா எல்லாம் வாரது இவங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு. சரியா? இப்ப சேனா சம்பத்த விக்ரம பாகு 1469 சொன்னா, அந்த பரம்பரையில வர்ற முதலாம் விமல தர்ம சூரியன் அதற்கு சற்று பிற்பட்ட காலத்தில் உள்ளவன். கொங்காலைகொட பண்டா வர்றது 1848, ஒரு 200-300 வருடங்களுக்கு பிறகு, 200 வருடத்துக்கு பிறகு. அப்ப 6ஆம் பராக்கிரம பாகு இறந்ததும் யாரு சார் அது ஆட்சி செஞ்சாங்க? அங்க 6ஆம் பராக்கிரம பாகு இருந்ததுக்கு பிறகு அங்க கஜபாகுன்ற மாதிரி எல்லாம் மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க கோட்டை ராஜதானில. அங்க வந்த நேரம் அவர்கள் பலவீனமானவர்கள். சப்மல் குமாரனும் அங்க மன்னனானான். சரி, அங்க பலவீன ஜெயபாகுன்னு ஒருத்தன் மன்னனானான். அவங்க பலவீனமானவர்கள். அப்ப 6ஆம் பராக்கிரம பாகு போல முழு நாட்டையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறவங்களுக்கு முடியல. அந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த சேனா சம்பத்த விக்ரம பாகுன்னு சொல்றவன் கோட்டை ராஜதானியிலிருந்து கண்டி ராஜதானியை வேறாக்கி தான் மன்னனாக அறிவிச்சான். அதுக்கு பிறகு அவர்கள் கண்டி மீது படையெடுத்து மீண்டும் கண்டியை கைப்பற்றிக் கொள்ற முயற்சிகள் எல்லாம் ஈடுபட சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன் சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா, அந்த காலத்துல போர்த்துகேயரும் கரையோரத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப போர்த்துகேயர் கரையோரத்துக்கு வந்து அப்படியே அவங்க என்ன செஞ்சாங்க, கோட்டைக்குள்ளேயும் தங்களோட நிர்வாகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க 1505ஆம் ஆண்டுகள்ல. அதுக்கு பிறகு அந்த அந்த அங்கிட்டு இருந்த அந்த கோட்டையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அரசியல் போராட்டம். ஏன்னா கோட்டையில அடிக்கடி அரசியல் பிரச்சனைகள் வந்தது. ஒருவரை கொண்டு இன்னொருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டார். அப்போ ஒரு நிரந்தரமான ஒரு ஆட்சி, ஒரு வீரமான ஒரு ஆட்சி அங்க என்ன செய்யல, கோட்டையில இருக்கல. அதனால அவங்களுக்கு ஏனைய பிரதேசங்களை கட்டுப்பட்டி வச்சுக்கிறதுக்கு முடியாமல் போனது. சரியா? இப்ப கொங்காலைகொட பண்டாவுக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. கொங்காலைகொட பண்டா 1848ஆம் ஆண்டு கிளர்ச்சியின் போது தலைமை தாங்கியவர் தான் கொங்காலைகொட பண்டா. இப்ப நாங்க படிக்கிறது 1469கள், அதுக்கு பிறகு. அப்ப இரண்டுக்கும் இடையில நீண்ட கால வேறுபாடு இருக்குது. சரி, உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சரி, இப்படிதான் சந்தேகம்
சந்தேகத்தை கேட்கணும். அதுதான் சரி. அவருக்கு இருந்த சந்தேகம் உடனடியா கேட்டுட்டார். சந்தேகம் தீர்ந்துருச்சு. இப்ப கொங்கலகுட பண்டாவுக்கும் இந்த மன்னனுக்கும் இடையில சம்பந்தம் இல்ல. கொங்கலகுட பண்டாவுக்கும் எந்த மன்னர்களுக்கும் இடையில சம்பந்தம் இல்லை. ஏன்னா 1815 கடைசியாக இருந்த விக்ரம் ராஜசிங்கமன் கைது செய்யப்பட்டான். அதுக்கு பிறகு கண்டியில மன்னர்கள் இல்ல. அப்ப கொங்கலகுட பண்டா 1848. அப்ப அவருக்கும் அந்த மன்னருக்கும் இடையில சம்பந்தமே இல்லை. சரி, பாருங்க. இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சேனா சம்பத்த விக்ரமபாகு என்னும் பிரதானி ஒருவன் மலை நாட்டை கோட்டை அரசில் இருந்து விடுவித்துக் கொண்டு தனி அரசு ஒன்றை உருவாக்கி கொண்டான். சரியா? கோட்டையிலிருந்து விடுவிச்சுக்கிட்டு சேனா சம்பத்த விக்ரமபாகு தனி அரசு ஒன்று உருவாக்கி கொண்டான். இதன்படி கண்டி இராச்சியத்தின் முதலாவது மன்னன் சேனா சம்பத்த விக்ரமபாகு ஆவான். எந்த சந்தர்ப்பத்திலேயும் யார் சொன்னாலும் மாற முடியாது. சேனா சம்பத்த விக்ரமபாகு தான் கண்டி இராச்சியத்தின் முதலாவது மன்னன். சார், அப்ப 6ஆம் பராக்கிரமபாகு அவங்க எல்லாம் யாரு சார்? 6ஆம் பராக்கிரமபாகுன்னு சொல்றது அவங்க வேற அரச வம்சத்தை சார்ந்தவர்கள். சரி, அவங்க கோட்டையில இருந்து அரச வம்சம். இலங்கையில நான் ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு தரேன். கிரேட் 7ல நாங்க படிச்சிருக்கோம் தெரியுமா? 3வது பாடம் நினைக்கிறேன். 3ஆம் பாடமா தான் இருக்கும். ராசதானிகளின் தென்மேற்கு நோக்கி இடப்பெயர்வுன்னு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அனுராத, பொலன்னறுவை, தம்பதனிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பலை, கோட்டைன்னு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அந்த பாடத்துல நாங்க படிச்சுட்டு வரோம். அனுராதபுரத்தின் முதலாவது மன்னன் பண்டுகாபையன்னு படிக்கிற இடத்துல இருந்து அங்க ஆரம்பிச்சு அப்படியே வர நேரம் மன்னர்கள் அப்படியே பரம்பரையா வராங்க. புதிய புதிய அரசர்களும் என்ன செய்யறாங்க? தோற்றம் பெறாங்க. புதிய பரம்பரையை சார்ந்தவர்கள். பண்டுகாபியனுடைய பரம்பரை, பண்டுகாபியின் முதலாவது மன்னனாக இருந்தால் அவனுடைய பரம்பரை அப்படியே வந்து கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு ஏனையவர்கள் யாராவது பலம் பெற்றவர்கள் வந்தால் அவங்க புதிய பரம்பரை ஒன்று என்ன செய்வாங்க? தோற்றுவிப்பாங்க. அவங்களோட இனம் அந்த அந்த பரம்பரை போய்கொண்டிருக்காடி. பரம்பரைகள் நிறைய இலங்கையை ஆண்டது. மௌரிய வம்சம் இருந்தது, லம்பகர்ண வம்சம் இருந்தது, மானவர்ம வம்சம் இருந்தது. நாங்க கிரேட் 7ல படிச்சிருக்கோம். மானவர்மன் படிச்சிருக்கோம் தானே? இப்படி ஒவ்வொரு அரச வம்சங்களும் இருந்தது. அப்படி பராக்கிரமபாகவும் ஒரு அரச வம்சத்தை சார்ந்தவன். சரியா? பராக்கிரமபாகு ஒரு அரச வம்சத்தை சார்ந்தவன். அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில எல்லாம் அரச பரம்பரையை சார்ந்தவர்கள். அந்த பரம்பரையாக வந்த கொள்கைகளையும் கடைபிடித்து ஆட்சி செய்தவர்கள். அவங்க சொந்தக்காரங்கள் அல்ல, ஒரே பரம்பரை அல்ல, வேற வேற ஆக்கள். சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல் ஆட்சியை கைப்பற்றி அதுக்கு பிறகு ஒருத்தர் கைப்பற்றிட்டாருன்னு சொன்னா அவர் மன்னனானா அவருக்கு பிறகு அவருடைய மகன் வரப்போறார். அவருடைய பரம்பரை போகும். ரைட்? அப்படித்தான் ஆட்சி என்ன செய்தது? மாறி 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 வந்தது. சரி, விளங்குதா? இதுவும் ஒரு சந்தேகம் ஒண்ணு கேட்கப்பட்டது. என்னமோ கேட்க வாரீங்க. யார் அது? ரக்ஷித். கடைசி மன்னனியா சார் ஆங்கிலேயர்கள் கைது பண்ணாங்க? எஸ், விக்ரம ராஜசிங்கன். கீர்த்திஸ்ரீ விக்ரம் ராஜசிங்கன் கடைசி மன்னன். 1815ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். 1798ஆம் ஆண்டு அவருக்கு ஆட்சிக்கு வந்தார். 1815ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டார். குறிப்பிட்ட காலம் அவர் என்ன செஞ்சார்? சிறந்த ஒரு ஆட்சியை மேற்கொண்டார். பிறகு சூழ்ச்சி, நான் சொன்னேன், அந்த சூழ்ச்சியின் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு விட்டார். அவரோட கண்டி ராஜதானி முடிவுக்கு வந்தது. அப்புறம் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்தது. இப்ப நாங்க இங்க பாக்குறதுக்கும் இந்த அரச பரம்பரைக்கும் அந்த விக்ரம் ராஜசிங்கனுக்கும் இடையில தொடர்பு இல்லை. அவங்க நாயக்க வம்சம். சரியா? கீர்த்தி ஸ்ரீ விஜயராஜசிங்கனுடைய பரம்பரை நாயக்க வம்சம். கடைசியாக நாங்க இந்த பாடத்துல படிக்க போற கடைசி சிங்கள மன்னன் வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன், குண்டசாலை இளவரசன் சொல்லப்படுகின்றவன். அதோட விமல தர்மசூரியன் பரம்பரை முடியுது. விமல தர்மசூரியன் சொல்றேன் புதிய பரம்பரை. நான் படிப்பிச்சுட்டு போக்குள்ள அந்த விஷயம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். போகும்போது உங்களுக்கு ஆங்கிலேயருக்கு பின்னுக்கு மன்னர்கள் இல்லையோ சார்? இல்ல, ஆங்கிலேயருக்கு பின்னுக்கு மன்னர்கள் இல்ல சார். ஆங்கிலேயருக்கு பிறகு, ஆங்கிலேயர் கண்டியை கைப்பற்றினதுக்கு பிறகு மன்னர்கள் இல்லை. ஆனா 1818 கிளர்ச்சி செய்யற நேரம் துரைசாமி என்ற ஒருவன் தான் மன்னன்னு சொல்லி வந்தான்.
அவரை மக்கள் மன்னனாக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அவன் பிறகு போலியானவன்னு சொல்லி தெரிய வந்தது. அவர் ஒரு மதகுரு பிக்கு ஒருத்தர் தான் தன்னை மன்னனாக துரைசாமின்னு சொன்னார்னு சொல்லப்பட்டது. 1848 கொங்காலைகுட பண்டாவை மன்னனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அவர் அந்த பரம்பரையை சார்ந்தவர் அல்ல, ஏற்றுக்கொண்டாங்க. அதுவும் அந்த கிளர்ச்சி தோல்வி அடைஞ்சதும் அவரும் நாடு கடத்தப்பட்டு விட்டார். சரி, அவங்களுக்கும் இவங்களுக்குமான தொடர்புகள் இல்லை. சரியா? சரி பாருங்க, கண்டி இதன்படி கண்டி ராஜ்யத்தின் முதலாவது மன்னன் சேனா சம்பத்த விக்ரமபாகு ஆவான். அடுத்து அவனுடைய மகனான ஜெயவீர பண்டார கண்டி ராஜ்யத்திற்கு அரசனானான். ஜெயவீர பண்டார மன்னனது காலத்தில் கோட்டை ராஜ்யமானது கோட்டை, ரைகம, சீதாவாக்கை என 3 அரசுகளாக பிளவுண்டு போனது. ஜெயவீர பண்டார மன்னனது காலத்துல தான் கோட்டை ராஜ்யமானது கோட்டை, ரைகம, சீதாவாக்கைன்னு சொல்லி 3 அரசுகளாக பிளவுண்டு போனது. இது தொடர்பான விடயம் 5ஆம் பாடத்தில் இடம் பெற்றுள்ளது. 5ஆம் பாடத்தில் நாங்க திரும்ப படிப்போம், கடைசி பாடத்துல நாங்க படிப்போம். இவ்வாறு கோட்டை ராஜ்யம் பிளவுண்டு போனமையால் கண்டி ராஜ்யத்திற்கு மேலும் சுதந்திரமாக செயல்படுவதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்ப கோட்டை ராஜ்யம் தானே பயமாக இருந்தது, அச்சுறுத்தலாக இருந்தது. இப்ப கோட்டை ராஜ்யம் பலம் இழந்து போனதுக்கு பிறகு கண்டி ராஜதானி சுயமாக சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிச்சது. அப்ப இவ்வளவு நேரம் நாங்க சொன்ன விஷயம், கண்டி ராஜ்யத்துக்கு வேறு பெயர்கள், கண்டி ராஜ்யத்தை யாரு காலத்துல கிளர்ச்சி இடம்பெற்றது, கிளர்ச்சியை செய்தவன் யார், கிளர்ச்சியை அடக்கியவன் யார், அதுக்கு பிறகு கண்டி ராஜ்யத்தின் முதலாவது மன்னன் யார், இந்த விஷயம் படிச்சிருக்கோம். ஒருத்தரை பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், சொல்லுங்க. ஜெயவீர பண்டார கண்டி ராஜ்யம் என்ன சார்? நான் சொல்றேன், விளங்கப்படுத்துறேன். நான் சொல்லல, நான் விளங்கப்படுத்துறேன். இருக்கா உனக்குள்ளே பார்த்துக்கொள்ளுங்க, விளங்கப்படுத்துறேன். ஒருவர் ஆட்சியை கைப்பற்றிட்டாருன்னா அவரு மகனா சார் மறுஆட்சிக்கு வருவாரு. அவருடைய மகன் வருவார். எங்களுக்கு போர் இன்னும் ஒரு மன்னனுக்கு போர் எடுத்து கொண்டு போக முடியாதா சார்? முடியும், முடியும். அப்படி நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. ஒருவர் ஆட்சிக்கு வந்துட்டா அவர் பலமானவர், நல்ல தைரியமான பயங்கரமான ஒரு ஆட்சியாளர், யாருக்கும் பயம் இல்லை, நல்ல படைகளோடு இருக்கிறாருன்னு சொன்னா அவரை எதிர்த்து பெருசா யாரும் வந்தாலும் வெற்றி பெற முடியாது. அவர் நீண்ட காலம் ஆட்சி செய்வார். இப்ப ஆட்சிக்கு வந்தவர் பலவீனமானவர், அவர் பெரிய அளவுல இல்ல, டக்குன்னு ஆட்சியை செய்யறாரு அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் பலமானவர் வந்து அவரை விரட்டிட்டு அல்லது அவரை கொலை செய்துட்டு இவர் ஆட்சிக்கு வந்துருவார். இப்படி நிறைய இலங்கை வரலாற்றுல நிறைய சந்தர்ப்பங்கள் அப்படி ஒரு ஆட்சியாளனை கொன்று இன்னொரு வச்சு வந்த சந்தர்ப்பம் நிறைய இருக்குது, நிறையவே இருக்குது. 5 நாள் ஒரு நாள்ல கொண்டுட்டு இன்னொருத்தன் சார் நீங்க பேசுறது சார். தளபதி இருக்குது, இலங்கை வரலாற்றுல நிறைய இருக்குது. ஒரு வந்துட்டான்னு சொன்னா அவருக்கு பிறகு அவர் மகன் ஆட்சி. இப்போ ஓகே இருக்கும் பாருங்க. இப்ப கேக்குதா பிள்ளைகள்? சரி, கொஞ்சம் இருங்க, நான் வீடியோ ஆஃப் பண்ணல, ஆன் பண்ணல, வெளியில இருக்கிறேன். சரி, இப்ப கேட்கும்னு நினைக்கிறேன்.
கொஞ்சம் இருங்க, பாடத்தை போடுறேன். அவர் என்ன ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கிறார், வீடியோ ஆன் பண்ணிட்டு ஏதோ விளையாட்டு செஞ்சிட்டு இருக்கிறார். சரி, அப்படி லிங்க் கட் ஆச்சுன்னா பிள்ளைகள் அந்த நேரத்துல, லிங்க் இல்லாத நேரத்துல நீங்க நான் பாடத்துல படிப்பிச்ச விஷயத்த குயிக்கா எழுதி கொள்ளுங்க. சரி, அதுல தான் நீங்க என்ன செய்யணும், செய்யணும். ரைட், இப்ப பாருங்க, நான் சொன்னேன் இன்னைக்கு இந்த ஜெயவீர பண்டார சம்பந்தமா கேட்டா தானே. ஓம் சார். ஆமா சரியா? இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஜெயவீர பண்டார மன்னனது காலத்தில் கோட்டை ராச்சியமானது கோட்டை, ரைகம, சீதாவாக்க என 3 அரசுகளாக பிளவுண்டு போனது. அப்படி என்னன்னா, இந்த ஜெயவீர பண்டாரன்னு சொல்ற மன்னன் கண்டியில அரசனாக இருக்கிற நேரம் கோட்டை ராச்சியமும் இருந்தது. சரியா? கண்டி ராசதானி தோற்றம் பெறும்போது மேலதிகமாக 2 ராச்சியங்கள் இருந்தது. ஒன்று கோட்டை, இன்னொன்று யாழ்ப்பாணம். அப்ப மொத்தம் 3 ராசதானிகள் இருந்தது. ரைட்டா? அப்ப கோட்டை ராசதானியில 6ஆம் விஜயபாகு மன்னன் அரசனாக இருந்தான். இந்த 6ஆம் விஜயபாகு இருக்கிற நேரம் தான் கண்டியில இந்த ஜெயவீர பண்டார மன்னனாக இருந்தான். அந்த சந்தர்ப்பத்துல இந்த 6ஆம் விஜயபாகுவை கொலை செய்து அவருடைய புதல்வர்கள் 3 பேரும் ஆட்சியை பிரித்து கொண்டார்கள். அதுதான் கோட்டை, ரைகம, சீதாவாக்கைன்னு சொல்றது. எக்ஸ்கியூஸ் மீ சார். அது ஏன் சார் ஒரு ஆள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கக்குள்ள அவரை கொலை செஞ்சு போட்டு இன்னொரு ஆள் பொறுப்பு எடுக்கிற சார் அந்த ஆட்சியை? அது ஆட்சியிற்கு மீது இருக்கின்ற ஆசை. அரசன் என்பது மிக முக்கியமான ஒரு பதவி தானே. அரசன், நாட்டுக்கே அரசன் போது எப்படி ஒரு பெரிய ஒரு போஸ்ட் தானே, அது பெரிய ஒரு இடம் தானே. அரசனுக்கு இருக்க மரியாதை வேற யாருக்கு இருக்கு? அப்ப அரசனாக தான் வரணுங்கிறதுக்காக யாரையும் கொலை செய்ய அவர்கள் தயங்கவில்லை, கொன்றார்கள். இப்ப அப்படி இல்லை. இப்ப நிறைய நாடுகள் இருக்கு தானே, அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் இந்த மன்னராட்சி காலத்துல கொலை செய்தார்கள், கொலை செஞ்சுட்டு வந்தாங்க. அப்ப கோட்டை ராஜதானி பிளவுபட்டதுக்கு காரணம் அவருடைய மகன்மார், சொந்த மகன்மார் 3 பேரும் சேர்ந்துதான் அப்பாவை கொண்டாங்க. ஆட்சியை அப்பா தனது 2வது மனைவியின் மகன், அவருடைய 2வது மனைவியின் மகனுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்க போறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டதோட அப்பா கிட்ட போய் கேட்கிறாங்க, ஆட்சி எங்களுக்கு தானே வரணும், நாங்க தான் முதல் மனைவியின் பிள்ளைகள், எங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு கேட்க, அப்பா சொல்றாரு, இல்ல நான் உங்களுக்கு கொடுக்கல, 2வது மனைவி மகனுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி. அப்ப 2வது மனைவியின் மகனுக்கு ஆட்சி போயிருச்சுன்னு சொன்னா என்ன நடக்க போகுது? இவங்களுக்கு திரும்பி ஆட்சிக்கு வர முடியாது, அவரோட பரம்பரை தானே போய் கொண்டிருக்கும். அந்த கோபத்துல தான் அப்பாவை கொன்னுட்டு ஆட்சியை 3 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. அதான் கோட்டை ராஜதானி நடந்த சம்பவம். இப்படி நிறைய ராஜதானிகள் சம்பவம் நிறைய பேர் கொலை செஞ்சிருக்கிறாங்க. சரியா? காசியப்பன் கூட தனது தந்தையான தாதுசேன மன்னனை கைது செய்து சிறையில் வைத்திருந்து பிறகு அவனை கொலை செய்துட்டு தான் ஆட்சியை கைப்பற்றினான். சரி, அவன் தன் கையில கொலை செய்யாட்டியும் தன் அமைச்சர்கள் மூலமாக கொலை செய்தான். எல்லா இடத்திலையும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சரி, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. இவ்வாறு கோட்டை ராஜ்யம் பிளவுபட்டதானது கண்டி ராஜதானி சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் செயற்படுறதுக்கு சந்தர்ப்பமாக அமைந்தது. சரி, இந்த 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்தனர். 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்தனர். அவர்கள் கோட்டை ராஜ்யத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு படிப்படியாக அதன் அரசியல் நடவடிக்கைகளை தலையிட தொடங்கினர். ரைட், 1505ஆம் ஆண்டு தான் போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்தாங்க. பக்கத்திலே நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 1505ஆம் ஆண்டு தான் போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்தாங்க. சார் 1500 எத்தனை ஆண்டு சார்? 5 கிறிஸ்துக்கு பின் 1505. சரி, ஓகே. அவர்கள் கோட்டை ராஜ்யத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு படிப்படியாக அதன் அரசியல் நடவடிக்கை தலையிட தொடங்கினாங்க. அவங்க வந்ததுக்கு பிறகு முதல் கோட்டை ராஜ்யத்துக்கு தான் வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா அங்க கோட்டை ராஜதானியை தொடர்பு கொள்றாங்க. அப்புறம் கோட்டை ராஜதானியில தங்களோட தலையீட்டை அவங்க என்ன செய்யறாங்க, அதிகரிச்சு கொள்றாங்க. அப்படியே கோட்டை ராஜதானியை கைப்பற்றி கொள்றாங்க. சரி,
அக்காலத்தில் கண்டி ராசதானியின் மன்னனான ஜெயவீர பண்டார உடனும் தொடர்புகளை மேற்கொள்ளும் முயற்சிகளை மேற்கொண்டனர். எனினும் அதில் சாதகமான பலன் கிட்டவில்லை. போர்த்துகேயர் கோட்டையில் இருந்து கொண்டு கண்டி ராஜ்யத்தில் இருந்த ஜெயவீர பண்டாரவுடன் தொடர்பை கொண்டு கண்டி ராஜ்யத்திலும் தங்களுடைய அதிகாரத்தை காட்ட முயற்சிக்கிறாங்க. ஆனா அது சரிவரவில்லை. ஜெயவீர பண்டாரனை கர்லியத்த பண்டார கண்டி ராஜ்யத்தின் ராஜதானிக்கு அரசனான. ஓடரா போகணும் அடித்தடி. சரியா? சேனா சம்பத்த விக்ரமபாகு, அதுக்கு பிறகு ஜெயவீர பண்டார, அதுக்கு பிறகு கரல்யாத்த பண்டார. இப்படியே அடுத்தடுத்து அந்த அப்பா மகன் ஆட்சி போய்கொண்டே இருக்குது. சில நேரம் கேட்பாங்க முதல் 3 ஆட்சியாளர்கள் கேட்டா ஜெயவீர பண்டார, அதுக்கு முதல்ல சேனா சம்பத்த விக்ரமபாகு, கர்லியத்த பண்டார அந்த ஆர்டர் வரணும். ஆனா அந்த கர்லியத்த பண்டார கண்டி ராஜதானியில நீண்ட காலமா அவனால் ஆட்சி செய்ய முடியல. இவன் கொஞ்சம் பலகீனமான ஆட்சியாளன். சரியா? கர்லியத்த பண்டார கண்டி ராஜதானிக்கு அரசனானதை இட்டு சீதாவாக்கை ஆட்சியாளன் அதிருப்தி அடைந்திருந்தான். கர்லியத்த பண்டார கண்டி ராஜதானிக்கு அரசனானதை இட்டு சீதாவாக்கை ஆட்சியாளன் அதிருப்தி அடைந்திருந்தான். இவ்வாறு தனக்கு சீதாவாக்கை ராஜ்யத்தால் ஏற்பட்ட அச்சுறுத்தலால் கர்லியத்த பண்டார மன்னன் போர்த்துகேயருடன் நட்பு கொள்ள தொடங்கினான். இவனுக்கு ஒரு பலவீனமானவன், இவனுக்கு அச்சுறுத்தல் வந்துருச்சு. ஆகவே இவன் என்ன செய்யறான்? போர்த்துகேயரோட நட்பு கொள்ள ஆரம்பிச்சவன் கர்லியத்த பண்டார. தனது மன்னன் அந்நியரான போர்த்துகேயருடன் நட்புடன் அவர்களுடைய கலாச்சாரத்தை அனுசரித்து செயற்பட்டதை இட்டு மலையக பிரதானிகள் சஞ்சலமுற்றிருந்தனர். இப்ப போர்த்துகேயரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவங்க வெளிநாட்டவர்கள், ஐரோப்பியர்கள். அவங்க இலங்கைக்கு வந்து கோட்டையில தங்களுடைய பலத்தை காண்பிக்கிறது இவங்களுக்கு தெரியும். அப்ப இவர்கள் கண்டிக்கு வந்தாலும் கண்டி ராஜதானியை என்ன செய்வாங்க? இல்லாமல் செஞ்சிருவாங்க, கைப்பற்றிடுவாங்க. கண்டியினுடைய சுயாதீனம் இல்லாமல் போயிரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்துல கண்டி மன்னனான கர்லியத்த பண்டார போர்த்துகேயரோட நட்பு கொள்வதை கண்டி பிரதானிகள் விரும்பல. ரைட்? இதனால யோசிக்கிறாங்க, இந்த மன்னன் சரி வர மாட்டான், இவன் போர்த்துகேயருக்கு விசுவாசமாக இருந்து போர்த்துகேயரை கண்டிக்குள் கொண்டு வந்து விடுவான்னு சொல்லி இவருக்கு எதிராக கண்டியில் இருக்கிற பிரதானிகளும் மக்களும் செயல்பட ஆரம்பிச்சாங்க. அதுல குறிப்பாக மலைநாட்டு பிரதானியான வீரசுந்தர பண்டார சீதாவாக்கை ஆட்சியாளனான முதலாம் ராஜசிங்கனின் கண்டியை கைப்பற்ற உதவி புரிந்தான். கண்டியில இருந்த பிரதம பிரதானி மன்னனுக்கு அடுத்து இருக்கின்ற பிரதம பிரதானின்னு சொல்றவர், அவர் விரும்பல கர்லியத்த பண்டார போர்த்துகேயரோடு தொடர்பு கொள்வதை, நட்பு கொள்வதை. அதனால போர்த்துகேயருக்கு எதிராக இருந்த சீதாவாக்கை மன்னன் முதலாம் ராஜசிங்கனுக்கு உதவி செய்கின்றான் வீரசுந்தர பண்டார கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற. தனது மன்னனையே கைது செய்வதற்கு சீதாவாக்கை ராஜசிங்கனுக்கு கண்டியின் பிரதானியான வீரசுந்தர பண்டார உதவி செய்கின்றார். இப்ப கண்டி ராஜதானி மீது முதலாம் ராஜசிங்கன் படையெடுக்கின்றான். மக்களுடைய ஆதரவு, மன்னன் பிரதானிகளுடைய ஆதரவு, படை வீரருடைய ஆதரவு மன்னனுக்கு இல்ல. இந்த சந்தர்ப்பத்தை கண்டி மக்கள் தான் சீதாவாக்கை ராஜசிங் உதவி செய்யறாங்க, வாங்க கண்டி ராஜதானி கைப்பற்ற நாங்க உதவி செய்யறோம்னு சொல்லி. அப்ப மன்னனுக்கு சார்பாக யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப சீதாவாக்கை ராஜசிங்கன் கண்டியை கைப்பற்றி விட்டால் கர்லியத்த பண்டார நிலைமை, தன் குடும்பத்தின் நிலைமை என்ன? அவங்க கைது செய்யப்படுவார்கள், சிலர் கொலை செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால கர்லியத்த பண்டார என்ன பண்றாரு? தனது மகளான குசுமாசன தேவியுடனும் மருமகனான யமசிங்கம் பண்டாரவுடனும் மற்றும் அரச குடும்பத்தினருடனும் மன்னாருக்கு தப்பியோடி போர்த்துகேயருடன் தஞ்சமடைந்தான். பார்க்கிறான், சரி வரவில்லை. உடனே தப்பி போய் தன்னுடைய மகள் குசுமாசன தேவி, மருமகன் யமசிங்க பண்டார, தன்னுடைய குடும்பம், அரச குடும்பம், அவங்களை விட்டுட்டு போயிடாதானே, எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஓடுறான் மன்னாருக்கு. மன்னார்ல போயிட்டு போர்த்துகேயரிடம் தஞ்சமடைந்தான். எங்களை காப்பாற்றுங்கள். போர்த்துகேயர்கள் இவர்களுக்கு தஞ்சம் கொடுத்தாங்க. ஏன் இவங்களுக்கு தஞ்சம் கொடுத்தாங்க? பாதுகாப்பு. தஞ்சம்னு சொல்றது பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஏன் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா, இவர்கள் அரசுக்கு உரிமை உடையவர்கள், அரசியல் உரிமை உடையவர்கள் கண்டி ராஜ்யத்துல. இவர்களுக்கு நாங்க தஞ்சம் கொடுத்து வைத்திருந்தால் இன்றைக்காவது இவங்க கண்டி ராஜதானியை
எங்களுக்கு ஆள்வதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கல்யத்த பண்டார, மகள் குசுமாசன தேவி, மருமகன் யமசிங்க பண்டார குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு வழங்கினாங்க. மகள் மருமகன்னும் போது மகளுக்கு 2 வயதுன்னு சொல்லப்படுகிறது. கை குழந்தையாக இருக்கும்போது தான் கூட்டிட்டு போறாங்க. மருமகன்னு சொல்லப்பட்டது அவனுடைய தங்கையின் மகனாக கூட இருந்திருக்கலாம், அண்ணன்ட மகனாக கூட அக்காட மகனாக கூட இருந்திருக்கலாம். சரி, இவர்கள் 2 பேரும் திருமணம் முடிச்சதாக இங்க சொல்லப்படல. பிற்பட்ட காலத்துல முடிச்சிருக்கலாம். சரி, போர்த்துகேயருடன் தஞ்சமடைந்தான். அங்கு குசுமாசன தேவி டோனா கத்தரினா என்றும் யமசிங்க பண்டார டொன் பிலிப் என்றும் பெயர்களை பெற்று கத்தோலிக்க சமயத்தை தழுவிக்கொண்டனர். போர்த்துகேயருடைய மதம் கத்தோலிக்கம். அப்ப அவங்க அங்க போனது என்ன செஞ்சாங்க? பாதுகாப்பு அவங்க தானே கொடுக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க மதம், அவங்களோட மதத்தை இவங்க பின்பற்றுகிறார்கள், கத்தோலிக்க சமயத்தை பின்பற்றுகின்றார்கள். அப்ப கத்தோலிக்க சமயத்தை பின்பற்றணுமா இருந்தா அவங்க பேரை மாத்துறாங்க. என்னன்னு மாத்துறாங்க? டோனா கத்தரினா டொன் பிலிப் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி கத்தோலிக்க சமயத்தை தழுவி ஞானஸ்தானம் செய்றாங்க. சரி, அப்ப போர்த்துகேயர் நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தானே வேணும், கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த கொஞ்சத்துல எழுத வேண்டி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1580ஆம் ஆண்டளவில் கண்டி ராஜ்யத்தை ஆக்கிரமித்துக் கொண்ட முதலாம் ராஜசிங்க மன்னன் சீதாவாக்கையில் இருந்தவாறு கண்டியை மாற்றினான். இப்ப வீரசுந்தர பண்டார உதவி செய்தான் தானே சீதாவாக்கு ராஜசிங்கனுக்கு. அவன் 1580ஆம் ஆண்டுல கண்டியை கைப்பற்றி கொண்டு கண்டியில வந்து அவன் ஆளல்ல, சீதாவாக்கையில் இருந்தவன் கண்டியை ஆட்சி செய்தான். அவனுக்கு உதவி செய்த பிரதானி வீரசுந்தர பண்டார. அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பேராதனியவின் வீரசுந்தர பண்டார. பக்கத்துல வேணா எழுதி கொள்ளுங்க சில நேரம். பேராதனியன்னு சொல்லி ஒரு எங்கேயாவது ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா இருக்க வேண்டி வரும். எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லக்கூடாது. வீரசுந்தர பண்டார அவருடைய ஊர் பேராதனியனால அவர் பெயர் பேராதனியவின் வீரசுந்தர பண்டாரன்னு சொல்லப்பட்டார். இவர் தானே முதலாம் ராஜசிங்கன் கண்டியை கைப்பற்ற உதவி செய்தார். சிறிது காலத்துல கண்டி கைப்பற்றப்பட்ட சிறிது காலத்துல வீரசுந்தர பண்டாரருக்கும் மன்னனுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. இந்த கருத்து முரண்பாட்டின் காரணமாக வீரசுந்தர பண்டாரவை முதலாம் ராஜசிங்க மன்னன் கொலை செய்தான். கண்டியை கைப்பற்ற உதவி செய்த பிரதானியையே இவன் என்ன செய்தான்? கொலை செய்தான். வீரசுந்தர பண்டாரவின் மகனான கோணப்பு பண்டார பாதுகாப்பு கருதி போர்த்துகேயருடன் தஞ்சம். அப்பாவை கொன்னதுக்கு பிறகு மகனுக்கு பாதுகாப்பு இல்லை, மகனையும் என்ன செய்யலாம்? கொலை செய்யலாம். அப்பாவை கொன்ன மகன் சும்மா இருப்பாரா? அந்த அரசனுக்கு எதிராக என்னமா சூழ்ச்சி செய்வார் தானே. அதனால என்ன செஞ்சார்? சீதாராக்கை ராஜசிங்கன் அப்பாவை கொண்டதோட மகன் ஒரே ஓட்டம் ஓடி போய் போர்த்துகேயருடன் தஞ்சம் அடைந்தான். எனக்கு பாதுகாப்பு தாங்க, எங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. பாதுகாப்பு போர்த்துகேயர் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த நேரம் இந்த கோணப்பு பண்டாரவும் கத்தோலிக்க சமயத்தை தழுவி கொண்டான். தொன் ஜுவான் அப்படிங்கிற பெயர்ல கத்தோலிக்க சமயத்தை தழுவிக்கொண்டு போர்த்துகேயருக்கு சார்பாக செயல்பட தொடங்கினான். சரியா? இதுதான் முதலாவது கட்டம். நான் வேகமா சொல்லலன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன், மேலதிகமான விடயங்களையும் சொல்லியிருக்கிறேன். இப்ப கண்டி ராசதானியில முதல் பகுதிக்கு வாங்க. இங்க இருந்து உங்களோட புத்தகத்தை பாருங்க, வாசிங்க. இதுல இன்னமும் விளங்காட்டி இப்ப கேளுங்க. சார், ஓ, மகாவலி கங்கையினோட கண்டிக்கு பாதுகாப்பு கிடைக்குதுன்றாங்க தானே சார்? எப்படி சார் அந்த ஆமா. பாதுகாப்பு கிடைக்குது? இப்ப மகாவலி கங்கை மிகப்பெரிய நதி தானே. மகாவலி கங்கையை தாண்டி கண்டிக்குள்ள வர்றது கடினம். இப்ப மகாவலி கங்கைக்குள்ள தாண்டி வரலாம். தண்ணி குறைவா இருக்கு, நீர் குறைவா இருக்குது, சுற்றி கட்டடங்கள் கட்டப்பட்டு பாலங்கள் எல்லாம் போடப்பட்டது தானே. அப்ப அந்த காலத்துல நாங்க பார்க்கணும், இப்ப இல்ல,
அந்த நாங்க சொல்ற பழைய காலம் கண்டி நகர் தலைநகரம் சரி கண்டி ராஜதானி உருவாக்கப்படுற காலத்துல இந்த நதி மகாவலி கங்கை எல்லாம் மிகப்பெரிய நீரை கொண்டு ஓடி இருக்கும். மிகப்பெரிய அளவுல நீர் கொண்டு ஓடி இருக்கும் இல்லையா? இப்ப மாதிரி வறட்சியெல்லாம் இருக்காது தானே. அப்ப அந்த தாண்டி வர்றதுங்கிறது இலகுவான விஷயம் இல்லை. பாதுகாப்பு அதான் பாதுகாப்பாக இருக்கிறது. இப்ப கூட எங்களால நினைச்சா மகாவலி கங்கையை கடந்து அங்கிட்டு போக முடியுமா? கடினம் தானே. ஆமா சிஸ்டர். அதுதான் இந்த பாதுகாப்புன்னு சொல்றது. போயிருக்கலாம், கடந்து போறவங்க இருப்பாங்க தானே, நீச்சல் தெரிந்தவர்கள் சந்தர்ப்பத்தை பார்த்து அந்த கணக்கான இடத்துல போகலாம். இப்ப மழை குறைவான காலத்துல வறட்சி காலத்துல நீர் வற்றி போற நேரம் நாங்க கடந்து போகலாம். மழை காலங்கள் நிறைய நீர் போற இடத்துல பெரிய படைகள் என்ன செய்ய முடியாது, கண்டிக்குள்ள நுழைய முடியாம ஒரு பாதுகாப்பாக இருக்கு. சரி, அதான் பாதுகாப்புன்னு சொல்றது. போக முடியாம இல்ல, ஆனா எல்லாராலையும் போக முடியாத ஒரு பாதுகாப்பான இடமாக இந்த மகாவலி கங்கை காணப்பட்டதுன்னு சொல்லப்படுது. சரியா? பாருங்க பாருங்க, வாசிச்சாதான் சந்தேகங்கள் வரும். சந்தேகங்கள் கேளுங்க. அடுத்து என்ன சந்தேகம்? எக்ஸ்கியூஸ் மீ சார். செங்கடகலை செங்கடகலை சார். செங்கடகலைங்கிறது கண்டிக்கு சொல்லப்படுகின்ற இன்னொரு பெயர். கண்டித்தான் செங்கடகலை. செங்கடகலையை மையமாக கொண்டுதான் கண்டி ராஜதானி இயங்கியது. கண்டிக்கு இன்னொரு பேர் செங்கடகலை. இப்பயும் செங்கடகலை தேர்தல் தொகுதின்னு ஒண்ணு இருக்குது. செங்கடகலை பிளான்ஸ் ஒன்று இருக்கு தெரியுமா? பிளான்ஸ் கம்பெனி கூட செங்கடகலைங்கிற பேர்ல இருக்குது. அதான் செங்கடகலைக்கு கண்டிக்கு கொடுக்கப்படுங்க முக்கியத்துவம். செங்கடகலைங்கிறது கண்டிக்கு உள்ள இன்னொரு பெயர் தான். வேற உன்னஸ்கிரிங்கிறது இந்த மகியங்கனை உடதும்பரைக்கு போற வழியில், உடதும்பரைக்கு முன்னாடி மிதமான உரையை தாண்டி மேல போற நேரம் தான் உன்னஸ்கிரிங்கிறது ஒரு இடம், ஒரு இடத்தினுடைய பெயர் உன்னஸ்கிரிய. அந்த இடத்துல 2 மலைகளுக்கு இடையில தான் பாதை போகுது, மகியங்கன பாதை. மையங்கனைக்கு போகணும்னா அந்த பாதை வழியாக தான் போகும். அந்த ஒரு பாதை தான் இருக்கு மகியங்கனைக்கு போறதுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா தென்னகும்புரை போயிட்டு பதுல்ல வழியாக வந்து பதுல்ல போற ரோட்ல இல்லையா, ரந்தனிக்கிற ரோட்ல போயிட்டு மையங்கனைக்கு போகணும். அப்படி இல்லைன்னா மாத்தளை பக்கமாக வந்து மையங்கனைக்கு வரணும். அது இப்போ உள்ள பாதைகள் தானே. அப்ப அந்த காலத்துல கண்டிக்கு வர்றதுக்கான ஒரு பாதையாக இருந்ததுதான் இந்த உன்னஸ்கிரியன் சொல்லப்படுகின்ற பாதை. சரி, வேற பாருங்க, வேற சந்தேகம் தான் கேளுங்க. வேற ஏதாவது கேளுங்க. வேற எதுவும் கேளுங்கம்மா. ரைகமன்றது ஒரு இடம். ரைகம இது கொழும்புக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் தான் ரைகம. சீதாவாக்கைங்கிறது ஒரு இடம். கோட்டை ராஜதானி பிளவுபட்ட போது வந்த இடங்களுடைய பெயர் தான் சீதாவாக்கை, ரைகம. சரியா? பல்லன், உன்னஸ்கிரி இது எல்லாமே இருக்கிற இடங்களுடைய பெயர்கள். சரி, ஓகே. வேற இப்ப இந்த விஷயங்கள் அவ்வளவும் விளங்குச்சா? படிப்பிச்சது அவ்வளவும்? எஸ் சார். இதுல உள்ள வினாக்கள் உங்களுக்கு எழுதிக்கிறோமா? பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறோமா? ஓகே சார். அதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி இருக்கணும். நான் அடுத்த கிளாஸ்ல கேட்குற நேரம் இன்னைக்கு யாரும் விளங்கப்படுத்த ரெடியா வரல. ஏன் நான் வந்து கேட்க மறந்துட்டேன். இன்னைக்கு யாருமே விளங்கப்படுத்தல. நான் சொல்லியிருக்கேன் முதல் நாள் படிச்ச விஷயங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தணும்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லித்தானே இருக்கேன். இன்றைக்கு அதுக்கு யாரும் தயார் நிலையில இல்லை. எனக்கு தெரியல. பாருங்க பாருங்க, முழுசா பாருங்க. ஏதாவது கேட்க இருக்கான்னு சொல்லு. கொஞ்சம் எழுதி கொள்வோமா இதுல?
டைம் இருக்குமா? கட் ஆயிருமா? சார் இதுக்கு முதல் நோட்ஸ் எழுதணும் சார். ஓ, அதுக்கு முதல் உள்ள நோட்ஸ் எது வரையும் கடைசியா எழுதியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. சிலைமணி வரை. சிலைமணி சார். தோல்வி நாங்கள் சிலை மனை தானே, கொஞ்சம் இருங்க. அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்வோம். அப்போ எழுதிக்கொள்ளாதான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொல்லி கொடுத்தேன் தானே லாஸ்ட் வீக். கடைசியா ஒரு பேஜ் மட்டும் தான் சார் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொன்னீங்க. கொஞ்சம் இருங்க. நானே தாரு வந்தா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. எது சொன்னீங்க கடைசியா? சிலைமணி சார். சிலைமணி சார். உலோக தொழில்நுட்பம் எழுதிட்டோம். கட்டிடக்கலை இது எழுதிட்டோம் இல்லையா? ரூபி இது எழுதிட்டீங்க இல்லையா? ரைட். இதை எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளை. இதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே சார். எல்லாரும் சரியா? ஓம் சார். சார் சார் இதே எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே சார். சரி, இதே எடுங்க. போட முடியுமா சார்? பிறகு போடுறேன். இதை எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல இதை எடுத்துக்கொள்ளுங்க, போடுறேன். இது இவ்வளவுதான், சரிதானே? சரியா அப்படியே இருக்காதா? இதை எஸ் எடுத்துக்கொள்ளுங்க. சார். உங்களோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் தர இயலுமா சார்? ஏன் ஃபோன் நம்பர் டவுட் கேட்கவா? எஸ் சார். ஓகே, இதை எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளை. இதை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் எடுக்கிறதாவே இதை எடுங்க. இதையும் எடுங்க. ஓகே சார். இதை எடுத்துக்கொள்ளுங்க. சரி, ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஆல் சொல்லுங்க. எழுதணுமா சார்?
ஓ வாசி கொண்டாலும் போதும், தேவையானது மட்டும் எழுதி கொண்டு மிச்சம் எல்லாம் எழுத தேவையில்ல. இவங்களுக்கெல்லாம் எழுதியிருக்காங்க, மிச்சம் எல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. சரி, இந்த எழுதினாக்கள் லெஃப்ட் ஆகுங்களே. என்ன சார்? எழுதினாக்கள் இதை லெஃப்ட் ஆகுங்க, பிரச்சனை இல்லை, இதோட முடிப்போம் நாங்க. சரி, இது போதும். அடுத்து மிஸ்டர் எழுதலாம். குட் நைட் பிளேயர். ஓகே Good night, சார். sir. Bye, sir. Thank you, sir. God bless you, Okay, sir. sir. Okay, sir. Good Thank night, you, sir. sir. Good night, sir. குட் நைட். ரைட் சார் பாய் சார்